அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ இனிமேல் விசாரிக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அவர் சொல்லியிருப்பது நீதி வெல்லும் அப்படின்னு அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இதை தாண்டி திரு வில்சன் அவர்கள் சொல்லியிருப்பது இது இடைக்கால தீர்ப்பு தான். ஏன்னா இதில் வந்து போலியாக இந்த வழக்கில் சிலர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இறுதி தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்புக்கு இந்த இடைக்கால தீர்ப்பு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு அடுத்தது என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் திரு செந்தில். வில்சன் அவர்கள் அரசியல் விமர்சகர். வணக்கம் வில்சன். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மணி. நம்மோடு பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்த். மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முக்கியமான ஒரு நகர்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் ரெண்டு அரசியல் ரீதியாகவும் பார்க்கலாம், சட்ட ரீதியாகவும் பார்க்கலாம். முதல்ல உச்சநீதிமன்ற இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. கண்டிப்பாக தமிழக அரசுக்கு இது ஒரு பெருத்த பின்னடைவு என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இன்ட்ரீம் ஆர்டராக இருந்தாலும் இன்ட்ரீம் ஆர்டர் தான் இது. பட் சிபிஐ என்கொயரியை தாண்டி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஜி ரேங்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கேடரை சேர்ந்த தமிழர் அல்லாதவர்கள் வந்து இதை கண்காணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன். வெறும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்னா கூட வந்து நம்ம அதில் ஃபவுல் பிளே இருக்கலாம், அரசியல் ரீதியாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில் ஏதாவது விளையாடலான்னு கூட நம்ம சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ மானிட்டர்ட் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜோட மானிட்டரிங்கில் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரி இது வந்து ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், வெறும் அந்த எஸ்ஐடி இவர் நம்முடைய அஸ்ரா கார்க் அவர்கள் தலைமையிலான அந்த ஆர்டரை சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த என்கொயரி கமிஷனுமே, அதாவது அருணா ஜெகதீஷனோட என்கொயரி கமிஷனுமே வந்து ரத்து பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் வந்து கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்ஸ், ஸோ 7 பாயிண்ட்ஸ், அதில் 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதில் 4வது பாயிண்ட் வந்து, இன் வியூ ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரிங் த இன்வெஸ்டிகேஷன் டு த சிபிஐ, த டைரக்ஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எஸ்ஐடி ஆர் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் ஷால் ரிமைன் சஸ்பெண்டட். ஏன்னா காலையில் தகவல் வரும்பொழுது நம்முடைய வில்சன் டிஎம்கே எம்பி அட்வொகேட் சொன்னது வந்து அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து இதில் பாதிக்கப்படாதுன்னாரு. பட் ஆர்டரில் வேற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எந்த புடியும் தமிழக அரசிடம் இல்லைன்னு அவங்க பிடிங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெருத்த பின்னடைவு. நான் பார்க்கறது சுருக்கமாக நேரம் கருதி, ஏன்னா மற்ற விருந்தினர்களும் பேசணும். 2 இஷ்யூஸால தான் தமிழக அரசு இதில் கோட்டை விட்டுருக்குன்னு நான் பார்க்குறேன். இவங்க வந்து என்கொயரியை இவங்க கண்ட்ரோல்லே வச்சிருந்துருக்கலாம். 2 தவறுகளை அரசு செய்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒன்று, எஸ்ஐடி தனி நீதிபதி அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணும்போது அது இவங்களே ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும், எதிர்த்திருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜூரிஸ்டிக்ஷனே மெட்ராஸ் பெஞ்சுக்கு கிடையாது, அது வந்து மதுரை பெஞ்சில் அவங்க தான் அதை விசாரிக்கணும்னு நான் சொல்லலை. தமிழக அரசு வழக்கறிஞர்களே வேறொரு வழக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிபிஐ விசாரணை கேட்ட மனுவில் அது டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பணுன்றாங்க. ஓகே, அதன் அடிப்படையில் அங்கே டிவிஷன் பெஞ்சுக்கு அது போகுது. அதே நாளில் வந்து சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் மீது மதுரை பெஞ்சில் 2 ஜட்ஜஸ் விசாரிக்கும் பொழுது இந்த ஸ்டேஜில் அது சிபிஐ தேவையில்லை, நேசன் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதோட அர்த்தம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி தலைமையிலான என்கொயரி தொடரணுன்றது தான் மதுரை பெஞ்சோட ஜூரிஸ்டிக்ஷன் பெஞ்சோட ஆர்டர். ஓகே, அதே நாள் வந்து சென்னையில் வந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து அந்த ப்ரேயர் 2 விஷயம், ஒன்று ஜூரிஸ்டிக்ஷன் சிங்கிள் ஜட்ஜ் முன்னால் இல்லை, 2வது வந்து ப்ரேயர் வந்து எஸ்ஓபி இல்லை. ப்ரேயர் வந்து ஒன்லி எஸ்ஓபி, எஸ்ஐடி கிடையாது. சம்டைம்ஸ் ப்ரேயரை மாரி கோர்ட் போவோம், பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் அது வந்து சீஃப் ஜஸ்டிஸோட பர்மிஷன் சொல்கிறாங்க. இது வரும்பொழுது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் தமிழக அரசுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அவர்கள் இதை எதிர்க்கல. இதே அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலும் ஸ்பெஷல் கவுன்சிலாக அங்கே அப்பியர் ஆன நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்களும் டிஎம்கே எம்பி அட்வொகேட் மதுரை பெஞ்சில் சிபிஐ விசாரணை வேணாம், இப்போ இருக்க டிஎஸ்பி விசாரணையை தொடரணுன்றாங்க. இங்கே வந்து த சேம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஏஐஜி வந்து அப்போஸே பண்ணலை எஸ்ஐடி போடக்கூடிய உத்தரவு. இன்ஃபேக்ட் எஸ்ஐடி அவங்க பிரேயர்லேயே இல்லை. கிட்டத்தட்ட அந்த விஷயம் தான் உச்சநீதிமன்றத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் ஜட்ஜஸ் வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன்னா வந்து கன்ஃப்ளிக்டிங் ஆர்டர்ஸ் வந்ததுன்னா
ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் சுப்ரீம் கோர்ட். இன்ஃபேக்ட் அன்னைக்கே வேற ஒரு நண்பர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலுக்கு போயிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மதுரை பெஞ்சோட ஆர்டரை ஃபாலோ பண்ண போறீங்களா, தட் இஸ் டிஎஸ்பி என்கொயரி, ஓகே, அதை கரூர் டிஎஸ்பியோட என்கொயரி ஆர்டர் பண்ண ப்ரொசீட் பண்ண போறீங்களா, அல்லது அஷ்ரா கார்க் எஸ்ஐடி சிங்கிள் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணதை ஃபாலோ பண்ண போறீங்களா, டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் ஃபாலோ பண்ண போறீங்களா, சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் ஃபாலோ பண்ண போறீங்களா? இட்ஸ் கான்ட்ராடிக்ஷன் தெளிவாகவே இருந்தது. ஆனால் திரு வில்சன் அவர்கள் சொன்னது இது முழுக்க முழுக்க நீதித்துறை சார்ந்த ஒன்று. அந்த தனி நீதிபதி அவர்கள் சொன்னது இப்போ கரூர் சம்பவம் தொடர்பாக கரூர் காவல்துறையினரை விசாரிப்பது சரியா இருக்காதுன்னு நீதிமன்றமே நியமிச்சது இல்லைங்க. அதை சொல்றதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் சிங்கிள் பெஞ்சுக்கு இல்லைன்றது தான் ஃபேக்ட் மட்டும் இல்லை, அதை சுப்ரீம் கோர்ட் எனக்கு அப்பீல்டு பண்ணுது. அன்னைக்கு யாருமே அதை பேசல. இன்ஃபேக்ட் அந்த இஷ்யூவை வந்து மீடியாவும் பொலிட்டீஷியன்ஸும் சிவில் சொசைட்டி பேசியிருக்கணும், யாருமே பேசல. இன்னைக்கு அது ஒரு முக்கியமான கிரவுண்டு ஒன்று. இதில் இன்னொரு திருமணி எல்லாருமே எதிர்பார்த்ததுன்றது பலர் பேட்டிகள் எல்லாம் சொன்னது வந்து இப்போ சிபிஐ விசாரணை கோருகிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன முகாந்தரம்னு சொல்லணும். வெறுமனே வந்து சதி இருக்கு, நாங்கள் இவங்களை நம்ப மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்றது ஒன்று. இந்த விசாரணையில் ஏதேனும் தவறுகள் இருக்குன்னா அந்த ஆதாரங்கள் எல்லாம் காண்பித்த பிறகுதான் உச்சநீதிமன்றம் அந்த முடிவுக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் உடனடியா முடிவுக்கு அதான் அதுக்கு நான் சொல்றது வந்து ரெண்டு கிரவுண்ட்ஸ். ஒன்று வந்து இப்போ இந்த ஆர்டர்ல எந்த ஆர்டரை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்? இவங்க சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை ஏத்துக்கிறாங்க. ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழக அரசு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரையும் ஏத்துக்கல. இன்ஃபேக்ட் வந்து சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் பெருசா, டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் பெருசா? அங்க ஒரு சிக்கல் வந்து போச்சு. அதான் நான் சொல்றேன், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கிளாரிஃபிகேஷன் போயிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஓகே, நம்முடைய ரெவென்யூ செக்ரட்டரி அமுதா அவர்கள் தலைமையில் ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, அடிஷனல் டிஜிபி, ஹெல்த் செக்ரட்டரி கொடுத்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து அது உத்தரவு பிறப்பிப்பு போல் இருக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொன்னாங்க, டிவைடட் ஒப்பீனியன் இருந்தது. இப்போ இன்னைக்கு ஆர்டரில் 28 பாயிண்ட் நம்பர் 28 ஜட்ஜஸ் சொல்றது என்ன, இட் இஸ் அர்ஜ்டு before us that if investigation will be carried out by the police personnel whose top officials have already come out before the media making a statement that their subordinate officers have taken adequate steps and are not at fault. Now how far such an investigation would be fair? Prima facie this fact is itself creates a doubt in the minds of the general public about the independence and impartiality of the investigation. அதே பாயிண்ட் வந்து அவங்க வந்து 31வது பேராலையும் சொல்றாங்க. Therefore looking at the political undertones of the case and the fact that without having regard to the gravity of the incident, the comments which have been made before the media by the top officers of the police department may create doubt in the minds of the citizenry on impartiality and fair investigation. The faith and trust of the general public on the process of investigation must be restored in the criminal justice system. And one way to instill such a trust is by ensuring that the investigation in the present case is completely impartial, independent and unbiased. சுருக்கமா சொல்றதுன்னா, கீழே ஒரு விசாரணை கீழ்மை அதிகாரிகளால் டிஎஸ்பி ரேங்க் ஆஃபீஸர்ஸ்ல நடக்கும் பொழுது மூத்த அதிகாரிகள் நாங்கள் நேர்மையாக தான் நடந்து கொண்டோம் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவது என்பது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கிற மாதிரி, இது விசாரணை நோக்கத்தை கொஸ்டின் பண்ற மாதிரி. இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த தவறை 3வது முறையாக அரசு செய்கிறது. முதல் முறை மைக்கேல் பட்டி கேஸ்ல அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லி மதமாற்றம் நடக்குதுன்னப்ப அங்க இருந்த எஸ்பி அடுத்த நாளே மதமாற்றம் நடக்கலன்னப்ப அந்த கிரவுண்ட்ஸ்ல தான் அது வந்து சிபிஐக்கு போச்சு. அப்கோர்ஸ் அங்க ஒரு தவறு நடக்கலன்னு சிபிஐ சொல்லிடுச்சு. ரெண்டாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல எஸ்ஐடில சென்னை போலீஸ் கமிஷனரோட ஸ்டேட்மெண்ட். 3வது இப்ப இது நடந்திருக்கு, திரும்பவும் நடந்திருக்கு. பேசலாம் செந்தில். இப்போ இதுல ஒரு பின்னடைவுன்ற வார்த்தையும் திரு மணி அவர்கள் பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு, உச்சநீதிமன்றம் ஒரு வெளிப்படையான ஒரு நேர்மையான விசாரணை வேணும் அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கையில கொடுக்கலன்னு புரிஞ்சுக்கலாமா? இது திமுக அரசுக்கு கட்சி ரீதியா திமுகவுக்கு பின்னடைவுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல அந்த மாதிரி எதுவும் வரல. இல்ல, நீங்க அரசு எங்கேயாவது கேள்வி கேட்டு நீங்க அரசு ஏன் அவசர கதியில இதெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை எங்கேயும் கேட்டதா தெரியல. அவர் அரசு அதிகாரிகள் கொடுத்த பிரஸ் மீட்டை சொல்லி காட்டுறேன். நானும் 25 பக்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வாசித்தேன். இது 2 சிக்கல். நீங்கள் இதை பேசினா நம்ம நிறைய உதாரணங்கள் டக்குன்னு சொல்லலாம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு முழுமையான வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப நெக் டு நெக்காக ஒரு போட்டி போய்கொண்டிருக்கின்ற பொழுதே பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில், அதிகாரப்பூர்வ பக்கத்தில் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, பல கேசஸில் இப்போ நீங்கள் காவல்துறை மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டில்
நீங்க வந்து போதுமான காவல்துறை அதிகாரிகளை போட்டிங்களா இல்லையாங்கிறதுல ஏடிஜிபி ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இல்லைங்க அப்படிங்கறது அதுவும் கேள்விக்கு அவரா ஒரு அறிக்கையை மாதிரி கொடுக்கல. வேற சில பர்பஸுக்காக அவங்க பிரஸ்ஸை சந்திக்கின்ற பொழுது கேள்விகள் கேட்கின்ற பொழுது சொல்லப்பட்டது. அஃப்கோர்ஸ் அதுல லீகலா மணி சார் சொன்னது வேலிடிட்டி கூட இருக்கலாம், அது வேற ஒரு பிரச்சனை. ஆனா எனக்கு சில கேள்விகள் இயல்பாக எழுகிறது. இதுல அரசு எங்கிருந்து வந்துச்சு, அரசுக்கு என்ன பிரிவுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆப்வியஸ்லி இதுல யாருக்கு பெருத்த பின்னடைவு, யாருக்கு சிக்கல்னா இதுல வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக. இதுல இப்ப சிக்கல்ல மாட்டி இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தாவேகா. நீங்க பொலிட்டிக்கலா சொல்றீங்க. பொலிட்டிக்கலா தான் நான் பேசுறேன். நான் லீகலா மற்றவங்க பேசிட்டோம், அரவிந்த் குருநாசேர்லாம் இன்னும் கூட லீகலா என்னோட பேசுவாரு. நான் பொலிட்டிக்கலாவே சில பாயிண்ட்ஸ் வச்சிடறேன். உங்களுக்கு தான் பேட்டி கொடுத்தாரு, ஏன்னா மற்ற எல்லாரோட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். திரு ஆதவர்ஜுனா அவர்கள் உங்களுக்கு அளித்த பேட்டி, புதிய தலைமுறையில் மரியாதைக்குரிய திரு விஜயன் சார் அவர்களுக்கு அளித்த பேட்டியில சொன்னாரு, அஜித்குமார் காவல் மரணம் வழக்கு சிபிஐக்கு ஏன் கொடுக்கப்பட்டது, இது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய ரகசிய உறவை அம்பலப்படுத்தி இருக்கிறதுன்னு ஒரு வாதத்தை வச்சார். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, என்னங்க ஒரு சிபிஐ விசாரணைக்கு போனதுனாலேயே ரகசிய உறவுன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்டபோது, நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐடி இருக்கணும் சார், அதைத்தானே நாங்க கேட்டோம். அப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டை கூட சொல்ல, இங்க தான் சொன்னார், மாநிலத்துல தான் சொன்னார். அன்னைக்கு அவர் கேட்ட அதே எஸ்ஐடிக்கு எதிராக இன்னைக்கு அவங்க போறாங்க. அப்ப நீங்க திருப்பி அந்த கேள்வி கேட்டீங்க, சிபிஐ விசாரணைக்கு கொடுத்ததுனாலேயே ரகசிய உறவு என்று சொல்ல முடியுமா என்ற பொழுது, ஆதவர்ஜுனா சொன்ன வார்த்தை, சிபிஐக்கு ஏன் போனாங்க தெரியுமா, 4 வருஷம் 5 வருஷம் அப்படியே இழுத்துட்டு போலாம் சார் வழக்க, அதனால அப்படின்னு ஆதவர்ஜுனா ஒரு வாதம் வைத்தார். இன்னைக்கு தாவேகா தரப்புல நாங்க சிபிஐ விசாரணை கேட்கல அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனா தாவேகா தரப்புல சிபிஐ விசாரணைக்கு ஏதாவது மறுப்பு சொன்னாங்களாங்க, ஏதேனும் எதிர்ப்பு தெரிவித்தார்களா? எதுவுமே நடக்கல. இந்த இடத்தில் திரு செந்தில், இப்ப நீங்க அரசியல் ரீதியான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா மாநில உரிமைக்கு எதிரானதுன்னு தான் சிபிஐ பேசினார். என்ன சொன்னாரு, பாஜக ஆர்எஸ்எஸ் பிடியில் இருக்கக்கூடிய சிபிஐ அவர் பயன்படுத்திய. ஆனா இந்த இடத்துல உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு என்பது, இங்கு காவல்துறை அதிகாரிகளோ இல்ல இன்ன பிற உயர் அதிகாரிகளோ அவங்க மீது சந்தேகம் வந்த பிறகுதான் நீங்க ஆணையம் வேண்டான்ட்டாங்க, சிபிஐ விசாரிக்கும், தமிழகத்தை சேராத 2 காவல்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் கிட்டத்தட்ட இங்க இருக்கிற பிடியை தூக்கி இன்னொருத்தட்ட கொடுக்குறாங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏன் கொடுத்தது? யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏதேனும் அதிகாரிகள் மீது ஒரு பிரச்சனை வருது, இன்டர்போல கூட்டு விசாரிக்க சொல்லுவீங்களா? யூனியன் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய நீங்க நாளைக்கு தமிழ்நாடு காவல்துறை தேவையில்லை சார், கலைச்சிடலாம் சார். இது எனக்கு இது புரியவே இல்லை. நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கல, நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா சொல்றேன். சந்தேக பார்வை நீங்க எல்லாத்துலயும் வச்சீங்கன்னா, நான் இப்ப என்ன கேட்கிறேன், சிபிஐ பற்றி ஒரு பொது பார்வை இருக்குல்ல, சிபிஐ வந்து ஒரு அசகாய இது எல்லாத்தையும் விசாரிச்சிடும்னு. 2016ஆம் ஆண்டு 570 கோடி ரூபாய் கண்டெய்னர்ல பிடிபட்டுச்சு தேர்தல் நேரத்தில். அந்த கண்டெய்னர் யாருக்குள்ளதுன்னு தெரியல, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை விட்டுருங்க. சிபிஐக்கு போச்சு. இன்னைக்கு வருஷம் 10 ஆக போகுது, 9 வருஷத்தை தாண்டிடுச்சு. சிபிஐ கண்டுபிடிச்சிடுச்சா? சாத்தான்குளத்துல தந்தை மகன் கொலை வழக்கு 2020 சிபிஐக்கு போச்சு. இன்னைக்கு வழக்கின் நிலைமை என்ன? குட்கா வழக்கு வருஷம் என்னாச்சு? 2016 2018 சிபிஐ வசம் போச்சு. மிகச்சரியாக சொல்லணும்னா ஏப்ரல் 26ஆம் தேதி சிபிஐக்கு மாற்றினாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு அந்த வழக்கு? சரி, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கு சிபிஐ. அதுல இன்னொன்று விஷயம் சொல்றேன், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்குல இதே அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் விசாரணை. சிபிஐயும் விசாரித்தது, அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு அன்னைக்கு என்ன இல்ல, தடை இல்ல. இங்க சிபிஐ கொடுத்துட்டீங்க, அருணா ஜெகதீசன் ஆணையத்தை வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அந்த இடம் இப்ப திரு மணி அவர்கள் சுட்டிக்காட்டிய இடம். இங்கு சென்னை ஹைகோர்ட் வந்து நீதிபதி வந்து தன் எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒரு இடத்துக்கு வரார். பிரேயர்லயே இல்லாத எஸ்ஐடி அது நீதிபதிக்கு கேட்ட கேள்வி இல்ல. ஆனா அந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன்ல அரசு இருக்கிறதுனால மணி அவர்கள் சொன்னது அங்க ஒரு தவறு நடந்திருக்கு. உண்மையில தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, நான் ஒரு 2 கேள்விதான். அதை என்ன செஞ்சிருக்கணும்னா, இல்ல எங்களுக்கு 2 ஆர்டர் வச்சுட்டு நாங்க யார ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு சட்டப்பூர்வமான நிலைப்பாடு எடுக்கணும். அங்க தவறு நடந்துச்சு. 1, நீங்க ஒரு ஆணையம் அமைச்சிட்டீங்க, அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லா அரசு அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் இருந்து எந்த தவறும் நடக்கல அப்படின்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ். இது அந்த ஆணையத்தினுடைய நோக்கத்தையே கேள்வி கேட்கல. அப்படி இல்ல விஜயன், நீங்க அந்த பிரஸ் மீட் எல்லாத்தையும் திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. பிரஸ் மீட்ல கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன? பிரஸ் மீட்ல செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? லைட் அணைக்க கரண்ட் துண்டிச்சிங்களான்னு கேட்கறாங்க. இது ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு மின்வாரி அதிகாரி பதில் சொல்றாங்க, கரண்ட் கம்பத்துல ஏறி இருந்தாருங்க, மின்சாரத்தை துண்டிச்சிட்டு திருப்பி ஆன் பண்ணுவாங்க. இது ஒரு பதில். நீங்க அங்க கேட்கப்பட்ட கேள்வி, எத்தனை போலீஸ் பாதுகாப்பு போட்டீங்க, நார்மலா எத்தனை பேருக்கு எத்தனை போலீஸ்னு போடுவாங்க, அது ஒரு பதில். இதுல அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், மிகச்சரியாக சொல்லுவார். சில நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப இந்த வழக்கு சார்ந்த கேள்விகள் வருகின்ற பொழுது ஏடிஜிபி என்ன சொல்வார் அப்படின்னா, இல்லங்க அதெல்லாம் நான் பேசக்கூடாது, அது சப்ஜுடிஸ், அதுக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டிருக்காங்க, அதை பற்றி நான் பேசுவது தவறுன்னு சொல்லி அவரும் கடந்து போறார். ஒருவேளை
இந்த கோர்ட்ல இப்ப மணி அவர்கள் படிச்சு காமிச்சதுனால இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா கூட தமிழ்நாடு அரசு இங்க எஸ்ஐடினே இருந்திருக்கும். இந்த ரெண்டு முக்கியமான இடம் அப்படிலாம் இல்லைங்க. இல்ல நீ அரசியல் ரீதியா தான் பாக்குறீங்க. இல்ல நான் தீர்ப்பு அரசியல் ரீதியா பார்க்கல. ஆனா நான் இதை பாக்குறேன். எதை பாக்குறேன்னா இன்னைக்கு நீங்க இதை கேட்கறதுனால நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நாடு இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 உங்களுக்கு முக்கியமான நியூஸை சொல்றேன். இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்குதுங்கிறதுக்கு. குஜராத்தில் 7 ஆண்டு இயங்கிய போலி அரசு அலுவலகங்கள், மாநில அரசு 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. குஜராத்தில் போலி சுங்கச்சாவடி அமைத்து பல லட்சம் சுருட்டிய கும்பல். ஊபியில் போலி காவல் நிலையம், பீகாரில் போலி காவல் நிலையம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, குஜராத்தில் போலி நீதிமன்றம் நடத்தி 500 தீர்ப்புகளை வழங்கிய போலி நீதிபதி. இந்த போலிகளின் வரிசையில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போலி மனுக்கள், 2 பேர் போலி மனுக்கள். ஒரு அம்மா சொல்லுது, என் குழந்தை இறந்தது கூட அவன் வந்து பார்க்கல, பணத்துக்கு ஆசைப்பட்டு யார்ட்டையோ கையெழுத்து வாங்கிட்டு அவன் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை சொல்லுகிறார்கள். ஒரு அம்மா, ரைட், பன்னீர்செல்வம். அந்த அம்மா இன்னைக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல ஆஜராக இருக்கிறாங்க. இன்னொருவர் தன் மனைவியை இழந்தவர். அவர் சொல்றாரு, அஇஅதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து என்கிட்ட வந்து அதையும் சிபிஐ விசாரிக்க போறாங்க. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு இல்லங்க, சிபிஐ மனுவே கேட்கலன்னு சொன்னதுதான் மனு. நீங்க புரியுதா? நீங்க நான் சிபிஐயே கேட்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல நான் சிபிஐ விசாரணை, நீ கேட்டையா கேட்கலையாங்கிறதே சிபிஐ தான் விசாரிக்கும். பிரச்சனை இந்த இடத்துல ஒரு இடம் தான் இந்த நீதிமன்றம் நம்ம தீர்ப்பை விமர்சிச்சிட முடியாது. ஆனா பார்வை அதனாலதான் அந்த கவனத்தோட தான் சொல்றேன். இல்ல இல்ல புரிஞ்சு என்ன சொல்றேன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. போலி மனுக்கள் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு போட்டிருக்கிறது இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வருங்கிறாங்க. மணி சார் சொன்ன ஒரு வாரத்தில் நான் உடன்படுறேன். நீங்க டிவிஷன் பெஞ்சுடைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணுமா, சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சை எடுத்துக்கணுமாங்கிறதுலாம் லீகலா அரசை நோக்கி அதிகாரிகள் கோட்டை விட்ட அவர் கேட்ட கேள்விகள் இருக்கக்கூடிய லீகலா இருக்கக்கூடிய எல்லா நியாயமும் ஏற்புடையது. அதுல எந்த இடத்துலயும் மாறுபட முடியாது. அதே சமயத்துல நான் எங்க மாறுபடுறேன்னா, இன்னைக்கு காலையில 2 பேர் இந்த வழக்கு தொடர்புடையவர்கள். வழக்கினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன? சிபிஐ கேட்பதுதான். அதுல பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து போன 2 பேர் நாங்க கேட்கவே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதை இன்னைக்கு கன்சர்ன்ல எடுத்து பேசியிருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இப்பவும் என்ன சொல்றாங்க, அதை சிபிஐ விசாரிக்குங்கிறாங்க. அதையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்கிறாங்க. இடைக்கால தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு வருங்கிறாங்க. இப்ப இறுதி தீர்ப்பு எப்போ வரும் அப்படிங்கறதுல யாருக்கு என்ன கிடையாது. அது எப்போ வேணாலும் வரலாம். இறுதி தீர்ப்புக்கு எந்த டைம் ஃப்ரேமும் கிடையாது. இப்போ நீங்க அருணா ஜெகதீசன் ஆணையம் ஒருவேளை செயல்பாட்டில் இருந்திருந்தால், நான் சொல்றேன், திருப்பி நான் தீர்ப்புக்குள்ள எங்கேயும் போகல, அருணா ஜெகதீசன் ஆணையம் ஒருவேளை செயல்பாட்டுக்குள்ள இருந்திருந்தால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் 3 மாதம். அப்ப டிசம்பர்ல அது முடியும். மேபி ஜனவரியில அவங்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணாங்கன்னு வைங்க. ஒருவேளை அந்த அறிக்கை அரசுக்கு பாதகமாக இருந்தால் அரசுக்கு சிக்கல். ஒருவேளை அந்த அறிக்கை விஜய்க்கு பாதகமாக இருந்தால் அல்லது விஜயின் தரப்பில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினால் யாருக்கு சிக்கல்? விஜய்க்கு சிக்கல். இப்ப இந்த ஆணையமும் என்ன ஆயிடுச்சு? இல்ல, கிட்டத்தட்ட ஆறுமுகசாமி ஆணையம் அமைச்சப்ப 6 மாதம்னு சொல்லி ஆரம்பிச்சு போச்சு, போயிட்டே இருந்தது. அரசு நினைச்சா ஆண்டு கணக்குல போச்சு. ஆனா இப்ப சிபிஐ, நான் இந்த இடத்துல ஆதவர்ஜனாவுடைய கருத்துல உடன்படுறேன். சிபிஐக்கு போனாலே 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்னு யார் சொன்னா? ஆதவர்ஜனா சொன்னார்ல. அப்ப கண்டிப்பா இந்த எலெக்ஷன் வரைக்கும் என்ன ஆக போறது இல்ல, இதுல எந்த முடிவும் வரப்போறது இல்லை. அது ஒருவேளை யாருக்கு சாதகமாக இருக்கக்கூடும், தேர்தல் நேரத்துல தாவேகாவிற்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். வில்சன், எப்படி நீங்க பாக்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா இதுவரை இந்தியாவில் உலக நாடுகளே வந்து சந்தித்திராத ஒரு ட்ராஜடி. ஏன்னா ஒரு அரசியல் கூட்டத்தில் இந்த அளவுக்கு 41 பேர் உயிரிழக்கிறத வந்து இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். அப்போ இது தேசத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தேக பார்வை அரசு மேலே வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு வெற்றியாக இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் தான் முழு முதற் காரணம். இவர்கள் இதை அணுகிய விதம், அதற்கு அடுத்தது சென்னை நீதிமன்றம் இதை அணுகிய விதம். ஒரு நபர் விசாரணை ஆணையம் 27ஆம் தேதி நைட்டு போட்ட உடனே 28ஆம் தேதி காலையில் கிளம்பி அங்கே போயிட்டாங்க. ஜியோ போடல, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கல, டைம் ஃப்ரேம் வைக்கல, எதுவுமே இல்லாமல் எந்த கைடன்ஸும் இல்லாமல் யாரை போய் விசாரிச்சாங்க? அப்போ முதல் கோணலே முற்றும் கோணல். இது நடந்துச்சா? இது நம்ம பார்த்தோம். இதற்கு பிறகு என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி துறை செயலாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல உட்காந்து, மின்சாரத்துறை அதிகாரி, நம்ம ஏடிஜிபி, அதே மாதிரி வருவாய்த்துறை செயலாளர், பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த ஆஸ்பத்திரியின் செயலாளர், மொத்த பேரும் ஒரே இடத்துல வந்து ஒரே இடத்துல பேட்டி கொடுத்தது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது. ஒரு விளக்கம் மட்டும் வில்சன், அந்த இடத்துல இப்போ பெரிய சிந்தூர் ஆபரேஷனுக்கெல்லாம் அதிகாரிகள், ராணுவ கமாண்டர்கள்லாம் கொடுக்குறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்கன்றது. இப்போ அரசியல் ரீதியாக இப்போ எந்த பொலிட்டிக்கல் லீடர், ஏன் இப்போ எதிர்கட்சி தலைவர் அவரும் அரசமைப்புக்கு கட்டுப்பட்டவர் தான்,
ஒரு நபர் ஆணைய அமைச்சாட்டாங்க, அதனால நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு யாரும் சொல்லல. பொலிட்டிக்கலா இதுல சதி நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றப்ப விளக்கமே கொடுத்துருக்க கூடாது. தீர்ப்பு வர வரைக்கும் அரசு அமைதியா இருக்கணுமா? விளக்கம் கொடுத்தாங்களா, இன்னொருத்தர் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்களா? அதுல பார்க்கணும். நீங்க குற்றம் சாட்டினாங்களா? விளக்கம் இல்லாம அவர் காலதாமதமா வந்தாரு, இதெல்லாம் என்ன குற்றம்? அப்போ அதே மாதிரி ஒரு நெருடலான கேள்விதான், மின்சாரத்துறையில மின்சாரத்தை நாங்க கட் பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த கேள்வியை கேட்கும்போது, ஏன்னா அவங்க தனியா அப்ப பேட்டி கொடுத்து, அந்த தனியா பேட்டி கொடுக்கும்போது ஏடிஜிபி கூட இருக்காரு. அப்போ அவங்க கேட்கறாங்க, இல்ல நீங்க மின்சாரத்தை கட் பண்ணீங்களன்னு நிருபர் கேட்கும்போது, இல்ல அவர் வர்றதுக்கு முன்னாடி கட் பண்ணோம். எதற்காக பண்ணோம்னா ஏறினாங்க மேல, அதனால கட் பண்ணோம். அப்புறம் காவல்துறை இறக்கி விட்ட பிறகு அதற்கு பிறகு நாங்க வந்து போட்டுட்டோம்னு சொன்னோன்னே, நீங்க முன்னுக்கு பின் முரணா சொல்றீங்களேன்னு நிருபர் கேட்டவொடனே ஏடிஜிபி ஏஞ்சிடுறாரு. ஏஞ்சி என்ன சொல்றாரு, இதெல்லாம் இதை நாங்க விசாரணை கமிஷன் கிட்ட சொல்லிக்குவோம். இல்ல இப்ப எனக்கு ஒரு கேள்வி வில்சன், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, காவல்துறை சரியில்லை, தடியடி நடத்திட்டாங்கன்னு சொன்ன போது ஆணையம் சொல்லட்டுங்க, அது வரைக்கும் நாங்கெல்லாம் அமைதியா இருப்போம், எதுவுமே பேச மாட்டோம்னு அரசு இருந்திருக்கணுமா? உங்கள்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு அதுதானே வெற்றி பெற்றுச்சு. அப்புறம் எதுக்கு ஆணையம் அமைக்கிறீங்க? இன்னொரு பக்கம் நீதிமன்றம், அதாவது இன்னைக்கு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம இவர் யாரு, பிரபாகரன், செல்வராஜ், பன்னீர்செல்வம், 3 பேர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் போட்ட வழக்கு. இன்னொன்னு ஜிஎஸ் மணி போட்ட வழக்கு, இன்னொரு தாவேகா போட்ட வழக்கு. தாவேகா போட்ட வழக்கு ஒன்று, ஜிஎஸ் மணி போட்டது, 3 பேர் போட்டது. அதுல 2 பேர் வந்து ஆர்டிகல் 32 வந்து இம்ப்ரெஸ் பண்ணி போடுறாங்க, பிரபாகரனும் செல்வராஜும். இப்போ செல்வராஜ் வந்து இல்லை நான் வந்து போலி மனு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ பன்னீர்செல்வம் அவர் சொல்ல, அவருடைய மனைவி சொன்னாங்கன்றாங்க. இப்போ மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, அது வேற பிரச்சனை. அது வந்து நான் என்கிட்ட தான் இருந்தாரு, உங்ககிட்ட தான் இருந்தாலும், ஆனாலும் கணவனுக்கு இருக்கிற உரிமை பிள்ளை மேல இருக்குது. அது வந்து அது நீதிமன்றத்தில் எந்த அளவுக்கு நிற்கும்ன்றது தெரியாது. அடுத்தது வெள்ளிக்கிழமை மொத்த பத்திரிகையிலும் வந்துருச்சு யார் யார் என்னென்ன சொன்னாங்க. இப்போ இந்த பன்னீர்செல்வம்ன்றவர் சொன்னதே வந்து நீதிமன்றத்தில் கேட்டுச்சு. நம்ம கபில் சிபல் பேசும்போது சொல்றாரு, ஏன் நீங்க இறந்த பிறகு ஏன் நீங்க நீதிமன்றத்துக்கு போலன்னு. ஐயா, என்னுடைய இறுதி சடங்கை பண்ணியிருந்தேன், என் குழந்தையோட இறுதி சடங்கை, அந்த நேரத்தில் நான் எப்படி போக முடியும்? அப்படி உருக்கமா பேசுனது, வக்கீல் வாதாடினதெல்லாம் எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. சனி ஞாயிறு அதை பற்றி பேசவே கிடையாது, திங்கட்கிழமை வருது. இதே மாதிரி இன்னொருத்தர் இப்போ எஸ் பிரபாகரன்றவர் தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மாப்பிள்ளையும் இழந்தவர். அவர் இன்னைக்கு வீடியோல என்ன சொல்றாரு, திமுக என்னை வந்து அணுகியது. இல்ல 2 சிக்கல் இருக்கு வில்சன். இப்ப சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய வீடியோவை பாக்குறப்ப அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை வந்து நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம். அது ஏன்னா இங்க கட் பண்ணாங்களா அங்க வெட்டினாங்களான்னு நமக்கு தெரியாது, யார் எடுத்தாங்க. நான் கேட்கிற கேள்வின்றது, இப்ப உச்ச நீதிமன்றம் பார்த்த பார்வையில் இது ஃபேரா இன்வெஸ்டிகேஷன் இருக்காது அப்படின்னு சொல்ற இடத்துல ஆறுமுகசாமி ஆணையம் அமைச்சாச்சு ஜெயலலிதா மரணம் தொடர்பான. அதன் பிறகு சுகாதாரத்துறை செயலாளரோ சுகாதாரத்துறை அமைச்சர் பேசினாங்களே, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதுவே தவறு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆறுமுகசாமி கமிஷனுக்கு ஜீவோ போட்ட பிறகு போனாங்களா? அது இல்ல, விளக்கம் கொடுத்தது. நான் என்ன சொல்றேன், குற்றச்சாட்டு சொல்றது வந்து இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இது எதிரிய குற்றச்சாட்டு சொல்றது. இன்னொரு பக்கம் காவல்துறை மேல குற்றச்சாட்டு வந்து அவங்க சொல்றாங்க, ஆனா நீங்க வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. இப்ப இந்த விஷயங்கள்லாம் என்னன்னா நீதிமன்றத்துல முதல் விஷயமே, நீதிமன்றம் இன்னைக்கு சொன்னது என்ன தெரியுமா, தாவேகா வழக்கு தான் முதல் வழக்கு. இல்ல நான் அதுக்குள்ளே வரல. நம்ம பாயிண்டடா போனோம்னா 5 பேர் போட்டாங்க, அவங்களோட பிரேயர் என்ன அதெல்லாம் விட்டுட்டு எந்த இடத்தில் இது மாறி இருக்கு. இப்ப நீங்க சொல்வது தமிழ்நாடு அரசு தவறு செஞ்சிருக்கு, முதல் கோணல் முற்றும் கோணல் கொண்டு வந்தது அரசு. நீங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இதே மாதிரி ஒரு நபர் ஆணையம் போட்ட பிறகு, விசாரணை தொடங்கிய பிறகும் கூட, ஒரு நபர் ஆணையம் அமைத்த பிறகும் கூட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக பேசினாரா இல்லையா, கருத்து தெரிவித்திருக்கிறாரா இல்லையா? என்னெல்லாம் சொன்னாரு? ஏங்க அமைதியா நடத்துவாங்கன்னு நினைச்சவங்க அவங்க தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்துனாங்க, இதெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரா இல்லையா? இல்ல விளக்கம் அரசியல் ரீதியா இல்ல முதலமைச்சருங்க இல்ல அந்த இடம் தான். இப்ப அரவிந்த் குணசேகரன் பேசியிருக்காருல்ல, வில்சன் சுருக்கமா சொல்லிறீங்களா? இல்ல நான் தொடர்பாகவும் பேசியிருக்காங்க. இப்போ அது வந்து என்னன்னா, இப்போ நீதிபதியே தனி நீதிபதி இந்த வழக்கை ஏன் எடுத்தாருன்னு கேக்குறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தீர்ப்புகளை பாக்குறப்ப ஒரு நேர்மையான விசாரணைன்ற அடிப்படையிலும் இந்த சம்பவத்தினுடைய அந்த இன்டென்சிட்டி அதன் அடிப்படையிலும் அவங்க சொல்றாங்க, தமிழகத்தை சாராத காவல்துறை அதிகாரி ஆணையம்லாம் கூட எல்லாத்தையுமே ரத்து செஞ்சிடறாங்க. அப்படின்னா இதுல தமிழக அரசுக்கு பின்னடைவா, தமிழ்நாடு அரசு ஒரு நேர்மையான விசாரணை நடத்துறோன்றத உச்ச நீதிமன்றத்தில் அது வெளிப்படுத்த முடியாத தன்மையில உச்ச நீதிமன்றம் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா? இல்லைங்க, இன்றைய தினம் உத்தரவு பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணு
கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தெரியுது. என்னன்னா, இந்த கேஸ இன்ட்ரீம் ஆர்டர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இன்ட்ரீம் ஆர்டர் தான் நீ கொடுத்துருக்காங்கிறாங்க. 8 வாரத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் மீண்டும் விசாரணைக்கு வரும். 8 வாரத்துக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிட்டன் ரிப்ளை ஃபைல் பண்ணணுங்கிறாங்க. டிசம்பர் 12ஆம் தேதி இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வழக்குல மனுதாரர்கள் சார்பில் கேட்ட கோரிக்கை என்ன? தாவேகா சார்பில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி விசாரிக்கணும், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அதை மேற்பார்வையிடணும். அதான் தாவேகாவோட மனு. இறந்த குடும்பத்தின் சார்பில் சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. இதுதான் இங்க கேட்ட பிரேயர். 2 பிரேயரை நீங்க அலோவ் பண்ணிட்டு அது இன்ட்ரீம் ஆர்டர்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ கேட்டது சிபிஐ விசாரணை 3 மனுக்கள் சார்பில், ஒருத்தது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில தனி விசாரணை அமைப்பு நடத்தணுங்க. 2 சேர்ந்து நம்ம ஆர்டர் போட்டாச்சு. அப்ப நடக்குது. அப்ப அந்த விசாரணைக்கு நீங்க ஆர்டர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸை மறுபடியும் 8 வாரத்துக்கு அப்புறம் விசாரிச்சோம்னா இதுல என்ன ஆர்கியூ பண்ண முடியும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க கேட்டது நம்ம இப்பவே கொடுத்தாச்சு. இது இன் ஆல் எஃபெக்ட், இன் ஆல் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் இது ஒரு ஃபைனல் ஆர்டர் மாதிரி தான். கேட்ட 2யுமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் 8 வாரத்துக்கு அப்புறம் விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு ஆர்கியூ பண்ண முடியுமா? என்ன போய் ஆர்கியூ பண்ணுவாங்க? அதுதான். சோ இந்த ஆர்டர் வந்து இன் ஆல் டோட்டாலிட்டி வந்து ஒரு ஃபைனல் ஆர்டர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுல இதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் சேஞ்ச் வர மாதிரி எனக்கு தெரியல. 8 வாரத்துக்கு அப்புறம் சிபிஐ ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாலும் ஃபைல் பண்ணலாம். ஆர்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அந்த இது ரிட்டையர்ட் ஜட்ஜ் கமிட்டிக்கு தான் கொடுக்க சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் டைரக்டா கொடுக்க சொல்ல. சோ 8 வாரத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்க. இதே ஆர்டர் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த பெட்டிஷன்ல ஃபைல் பண்ணிருக்காங்களங்க, இந்த பெட்டிஷன்ல ஃபைல் பண்ணது எல்லாத்தையும் சொலிசிட்டர் ஜெனரல் ஆபீஸ் மூலமா சிபிஐ கொடுக்க சொல்றாங்க. இப்போ மனுதாரர்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அது டைரக்டா சிபிஐ போயிடும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிட்டன் ரிப்ளை கொடுக்கணும்லங்க, அது நீங்க 8 வாரத்துக்கு அப்புறம் கொடுக்க சொல்றீங்க. அந்த 8 வாரத்துக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சுன்னு என்ன பண்றது? அப்ப தமிழ்நாடு கவர்மெண்டோட பதில் எங்க கொண்டு போய் கொடுக்கறது? சோ இந்த ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் மாதிரி இதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு பாக்கலாம். சோ அது ஒரு லீகலா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதோட சீனியர் அட்வொகேட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு விட்டுலாம். 2வது, அதிகாரிகள் பேசினதை வந்து இது இந்த ஜட்மெண்ட்லயே அதை பத்தி, இந்த ஆர்டர்லயே அதை பத்தி எழுதியிருக்காங்க. அதிகாரிகள் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. எனவே வந்து ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்க வந்து இன்னொரு ஏஜென்சிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் மத்தியில ஒரு குழப்பம் நிலவும் போது அப்போ அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது அதிகாரிகளா இல்லையா? அட் எண்ட் ஆஃப் த டே கேஸ் எப்படி போதோ இல்லையாங்க, அது விசாரணை அமைப்பு விசாரிப்பாங்க. ஆனா அதிகாரிகள் அட் எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதிகாரிகள் வந்து ஒரு சில தகவல்கள், தவறான தகவல்கள் பரும்போது இல்ல இதுன்னு கிளாரிஃபை பண்ற இடத்துல தான் இருக்காங்க. நாளை கோர்ட் இதை வந்து கேஸ் இதனால இதை காரணமா காட்டி இந்த கேஸ் சிபிஐக்கு போதுங்கிறத அதெல்லாம் ஒரு ஃபோர்ஸை பண்ணி அதிகாரிகள் நடத்த முடியாது. அட் எண்ட் ஆஃப் த டே யார் விசாரிச்சாலும், சிபிஐயோ எந்த விசாரணை அமைப்பு விசாரிச்சாலும் என்ன உண்மையா அந்த உண்மைகள் வெளியே வரப்போகுது. இந்த பேட்டி கொடுத்தங்காட்டி அந்த உண்மைகள் தடுக்க முடியாது. சோ அட் எண்ட் ஆஃப் த டே சிபிஐ விசாரிச்சுன்னா சிபிஐ விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுக்க போறாங்க. ஆனால் அதிகாரிகள் பேசக்கூடாதுன்னு சொன்னோம்னா, நாளைக்கு அதிகாரிகள் பேசணும்னா அதிகாரிகள் பொதுமக்களுக்கு சேவை செய்யதான் இருக்காங்க. அட் எண்ட் ஆஃப் த டே பப்ளிக் சர்வன்ட். அவங்க பேசினா வேற யாரு பேசுவாங்க? 2வது. 3வது, இது லீகலா பார்க்கும்போது அட்வொகேட்ஸ் எடுப்பாங்க. பட் பொலிட்டிக்கலா இது வந்து டிஎம்கேக்கு ஒரு செட்பேக் தான் பாக்குறேன். ஏன்னா நாளைக்கு இது சிபிஐக்கு போகும்போது சிபிஐ வந்து இதை விசாரணை எப்படி எடுத்துட்டு போவாங்க தெரியும். திமுகவுக்கும் இது பெரிய செட்பேக், அதே மாதிரி தாவேகாவுக்கும் இது பெரிய செட்பேக். இன்ஃபேக்ட் தாவேகாவும் இந்த வழக்கு இப்ப சிபிஐ போகும்போது இந்த வழக்கு அட் எண்ட் ஆஃப் த டே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது யாருக்கு எதிராக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. சிபிஐ ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க, அது யாருக்கு எதிராக ஃபைல் பண்ண போறாங்க நமக்கு தெரியாது. நாளைக்கு டிஎம்கேக்கு எதிராக கூட போகலாம், இல்ல தாவேகாக்கு எதிராக கூட போகலாம். அதனால அந்த எண்ட் ஆஃப் த சார்ஜ் ஷீட் பொறுத்துதான் நம்ம பார்க்கணும். 2வது, சிபிஐ விசாரணைன்னு கேட்கறாங்களங்க. சிபிஐங்கிறது எத்தனை சிபிஐயோட ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் நாமளும் பார்த்திருக்கோம். நம்ம வந்து சமீப காலமாக பல வழக்குகளை பார்த்திருக்கோம். இதே ராமஜெய கொலை வழக்குல இதே சிபிஐ தான் விசாரணை போச்சு. இன்னைக்கு வரைக்கும் சிபிஐனால அதை கண்டுபிடிக்க முடியல. அந்த வழக்கு மீண்டும் திருப்பி தமிழ்நாடு போலீஸ்க்கே வந்துருச்சு. அதே மாதிரி ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் நஜீப் காணாம போன வழக்கு இதே மாதிரி சிபிஐ கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் சிபிஐனால கண்டுபிடிக்க முடியல, அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி பல்வேறு தருணங்களுக்கு. ஆனால் எந்த விசாரணை அமைப்புகளா இருந்தாலும் நியாயமாக நேர்மையாக விசாரணை செய்து, ஏன்னா 41 உயிர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயம் வேண்டும், ஒரு நீதி வேண்டும். அரவிந்த், நீங்க சொன்னதுல இப்போ சிபிஐ போனதுனால இருக்கிற பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றது ஒரு கோணம். இதுல ஒரு இடம் வந்து இப்ப திமுக அரசு, அதற்கு கீழே இருக்கிற காவல்துறைன்ற இடத்துல உச்சநீதிமன்றம் வந்து ஃபேரான இன்வெஸ்டிகேஷன் வேணும், வில்சன் சுட்டி காட்டின மாதிரி, அது முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி தமிழ்நாடு அரசு இதை நேர்மையான பாதையில் கொண்டு செல்லாத தொனி இருந்ததுனால உச்சநீதிமன்றம் அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களோ, நாங்க வேற ஆளை போட்டு விசாரிச்சுக்கிறோன்ற இடத்துக்கு போயிட்டாங்களா? இல்லைங்க, இப்போ விசாரணை அறிக்கை உச்சநீதிமன்றம் கையில இருந்து அந்த விசாரணை எஸ்ஐடியோட விசாரணை அறிக்கையை பார்த்துட்டு உங்களோட விசாரணையில எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லி அந்த ஆர்டர் போட்டு வந்தாங்கன்னு பரவாயில்ல. அந்த விசாரணை அறிக்கையும் தற்போது வரை உச்சநீதிமன்றம் கையில இல்ல. தமிழ்நாடு கவர்மெண்டோட எழுத்துப்பூர்வமான எந்த வாதமும் உச்சநீதிமன்றம் கையில கிடையாது. சோ
அலிகேஷன்ஸ் வருது, பொலிட்டிக்கல் அலிகேஷன்ஸ் அது. அதுலயும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் ஓவர்டோன் இருக்குங்கிறதா. அதனால இரண்டு தரப்பும் இவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, அதுக்கு எதிர் தரப்பு ஒரு பதில் குற்றச்சாட்டு இருக்கு. எனவே ஒரு தேர்ட் பார்ட்டி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் சிபிஐ கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துலயும் தமிழ்நாடு காவல்துறையோட செயல்பாட்டுல உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பினதாக நான் ஜட்மெண்ட்ல எனக்கு பார்த்த மாதிரி தெரியல. சோ விசாரணையின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்காமல் ரெண்டு தரப்பும் கருத்து மாற்று கருத்து இருக்கு, எனவே ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு தேர்ட் பார்ட்டி விசாரிக்கட்டும் சொல்லி சிபிஐ கொடுத்திருக்காங்க. சிபிஐயோட விசாரணையை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில 2 IPS ஆபீசர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஐஜி ரேங்க்கு கீழே இருக்கக்கூடாது, ஐஜின்னு சொல்லல, ஐஜி ரேங்க்கு கீழே இருக்கக்கூடாது. டிஜிபியா இருக்கலாம், ஏடிஜியா இருக்கலாம், ஐஜி வரைக்கும் இருக்கலாம். அவங்க 2 பேரு. சோ இங்க சூப்பர்வைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து மந்த்லி பேசிஸா ரிப்போர்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும், சூப்பர்வைசர் கமிட்டி கொடுக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்டாட்யூட்டரி டைமுக்குள்ளார சார்ஜ் ஷீட் இந்த கேஸ் விசாரணையை முடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவு. மணி இதுல நான் வரேன் வில்சன். இந்த இடம் அரவிந்த் சுட்டிக்காட்டியது போல பல வழக்குகள்ல சிபிஐ விசாரணை கோரி போவாங்க. எங்களுக்கு இந்த விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லைன்றப்ப உச்சநீதிமன்றம் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, எந்த விசாரணையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசாரணை ரிப்போர்ட் வந்துருச்சா அப்படின்றப்ப பொலிட்டிக்கல் காரணங்களை சொல்றப்ப அதெல்லாம் நீதிமன்றம் எடுத்துக்காது. உங்களுக்கு 1000 சந்தேகங்கள் இருக்கலாம், சதி கோட்பாடுகள்லாம் இருக்கலாம், என்ன விசாரணையில தவறு இருந்தா திரும்ப வாங்க உங்க பிரேயரோடன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த முறை அந்த தன்மையே இல்லை. சில வழக்கறிஞர்கள் ஒரு அவசர தன்மையில உச்சநீதிமன்றம் இல்ல அப்படி நான் பார்க்கல. அவசர தன்மையில பண்ணுச்சு நான் சுப்ரீம் கோர்ட் பார்க்கல. ரொம்ப பேலன்ஸ்ட் ஆர்டரா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க எந்த கட்டத்தில் சிபிஐ விசாரணைக்கு போன்றதை பற்றி ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் கமிட்டி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ரட்டிக்ஸ் 2010ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு, அதாவது அது 30வது பேரால வருது. அதில் தெளிவாகவே சொல்கிறாங்க, சிபிஐன்னு போய் எல்லாத்தையும் சிபிஐ தலையில் கட்டுறதுன்றது வேலைக்கு ஆகாது. ஏன்னா வந்து அது ஃப்ளட்டட் வித் ஏகப்பட்ட வழக்குகள் அங்கே போச்சுன்னா அதற்கான அதிகாரிகளும் அவங்க கையில் இல்லை. அதனால் வந்து ரொம்ப அரிதான கேசஸில் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது அந்த அரிதான கேஸா இது அப்படிதான். அதனால தான் அது சிபிஐ என்ன சந்தேகம் நீதிமன்றத்தில், அதாவது இப்ப இந்த சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டருக்கும் டிவிஷன் பெஞ்ச் ஆர்டருக்குமான மத்தியஸ்தத்தை யார் பண்றது? ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் யாரு? சுப்ரீம் கோர்ட். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். இல்ல அந்த இடத்துல ஒருவேளை உச்சநீதிமன்றம் நினைத்திருந்தால் திரும்ப அதை ரீடைரக்ட் பண்ணிருக்கலாம். சிபிஐ கிட்ட ஏன் போனாங்க? பிரேயர் இருக்கு, 5 பேர்ல 3 பேர் பிரேயர் வந்து சிபிஐ. இதுக்கு முன்பு எல்லா பிரேயரையும் எடுத்துக்கிட்டது இல்ல. அதுதான் சொல்றேன். செந்தில் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இன்னைக்கு காலையில அந்த பாயிண்ட், அந்த 2 பேர் வந்து பல்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது திஸ் இஸ் நாட் ஆஃப் மச் இம்பார்ட்டன்ஸ் ஓரல் அப்சர்வேஷன் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் உறுதியா சொல்றேங்க. அதாவது வந்து இந்த தமிழக அரசு செய்த ஒரு பிழை என்று நான் பார்ப்பது, இந்த பிரச்சனையோட வீரியத்தை கருதி அந்த விசாரணையை அன்று இரவே அல்லது அடுத்த நாளோ அரசு சிபிசிஐடிக்கு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உயர்மட்ட அதிகாரி தலைமையில, அது சிபிஐ வருவதை தடுப்பதற்கான லோக்கல் சிபிஐ லோ லெவல் ஆபீசர்ஸ்ல வச்சதோட விளைவு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். வில்சன் கேட்ட ஒரு இடம்ன்றது ரொம்ப சுருக்கமா சொல்ல, ஒரு பிரேக் போயிடுறேன். இப்போ நீங்க ஒரு தனிநபர் ஆணையம், பிற ஆணையம் அமைக்கிறப்பெல்லாம் இல்ல, அவசரமா வராங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கூட கிடையாது, எதை விசாரிக்க போறாங்க எதுவுமே இல்லாம எங்க போனாங்கன்றது இருக்குல்ல, அந்த இடத்த சுட்டி காட்டு. அது எல்லாமே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது, அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனா எனக்கு வேற சில கேள்விகள் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லிருக்காங்க, தமிழ்நாடு கேடர் ஆபீசரா இருக்கணும், ஆனா அவர் தமிழரா இருக்கக்கூடாது. அஸ்ராகருக்கு யாரு தமிழ்நாடு கேடர் ஆபீசர்? தமிழர் இல்ல, பஞ்சாபை சேர்ந்தவர். எனக்கு அவங்களுக்கு இல்லங்க, சிபிஐ தான் அவங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இல்லங்க, இப்ப இது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு நீதிபதி மானிட்டரிங் செந்தில் சார். இல்ல இல்ல மானிட்டரிங், அதுதான் சொல்ல வரேன். அடுத்த வார்த்தை அதான் சொல்ல வரேன். அது மானிட்டரிங்க்கு இன்வெஸ்டிகேஷன், ஆக்சுவல் இன்வெஸ்டிகேஷனை டைரக்டா தான் டிசைட் பண்ண போறேன். நான் எக்ஸாக்ட்லி அடுத்த வார்த்தை அதான் சொல்ல வரேன். என்னன்னா, இங்க இதை யார் மானிட்டர் பண்ண போறா? அஸ்ராகருக்கு யார் சார்? சார் மானிட்டரிங் இல்ல சார், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க அமைச்சது யார் சார்? இல்ல சார் மானிட்டரிங் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ், ஒரே நிமிஷம். அஸ்ராகார்கோட எஸ்ஐடியை யாருமே மானிட்டர் பண்ணல. நீங்க அதுதான் இந்த எஸ்ஐடி விஜயன் ஒரு கேள்வி கேட்டாரு. இல்ல அஸ்ராகார் இன்வெஸ்டிகேஷனை சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாரு. அதுதான் விஜயன் ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு நிமிஷம், அதான் விஜயன் ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்ப நீங்க யாருக்கு ரீடைரக்ட் பண்ணலாம்னு இருந்தீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு, இதே அஸ்ராகர் குழுவை சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணிருக்கலாமே. நீங்க புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க சிபிஐன்ற இடத்துக்கு நீங்க பிரச்சனை என்ன உங்களுக்கு சார்? நீங்க சொன்னதுதான் நீதிமன்றம் கண்காணிக்குதா அப்படின்னா, நீதிமன்றம் தான் இந்த குழுவை நியமித்திருக்கிறது. பட் மணி சார் சொல்றாரு நீதிமன்றம் கண்காணிக்கல, ஏதோ அஸ்ராகார் குழுவை. ரைட், ஓகே. நீதிமன்றம் கண்காணிக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு பெயர். உச்சநீதிமன்றம் என்ன, அந்த உச்சநீதிமன்றம் இந்த குழுவையே கண்காணிக்கிறது. இதுல நமக்கான புரிதல்ன்றது உச்சநீதிமன்றம் எந்த சந்தேகம் எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட வாங்க, அவ்வளவுதான். நீங்க சிபிஐன்னு ஒண்ணு கொடுத்து இதே கண்டிஷன் தான் கொடுக்குறீங்க. எந்த இடத்துல குறுக்கிட விரும்புனீங்க? 2 விஷயம் ரொம்ப முக்கியமா நீதிமன்றம் கவனிக்குது. ஒன்னு, இந்த ரோட் ஷோக்கு எஸ்ஓபி வேணும்,
வழிகாட்டு நெறிமுறைகள் வேணும், கூட்டம் நடத்துறதுக்கு வழிகாட்டு. இதை யார் வழக்கு போட்டது தெரியுமா? சென்னை ஹைகோர்ட்ல 884/2025, அதாவது செப்டம்பர் 19 தாவேக்கா போட்டாச்சு வழக்கு. அந்த வழக்கு அங்கே நிலுவையில் இருக்குது. அதில் தான் டிஜிபி வந்து சொல்லணும், அப்புறம் சீஃப் செக்ரட்டரி வந்து பேசணும்னு சொல்லி எஸ்பி வந்து பேசினாரு. பேசி இப்போ 16 அதை தள்ளி வச்சாங்க. அப்போ அதே நேரத்தில் நீங்கள் PS தினேஷ்னு ஒருத்தர் அதே SOP கேட்கும்போது அந்த வழக்கை எப்படி எடுத்தீங்க? முதல் விஷயம் இதை கேட்குறாங்க அவங்க நீதிபதி. ரெண்டாவது என்ன கேட்குறாங்க, அதுதான் தாவேக்கா வழக்கு ஒன்று இருக்குதுல்ல, வழிகாட்டு நெறிமுறை வேணும், எப்படி இந்த வழக்கு எடுத்தீங்க? அடுத்தது இது SOP கேட்குற வழக்கு எப்படி WPCRL வரும், ரிட் பெட்டிஷன் கிரிமினல்ல எப்படி இது வரும்? இல்ல அதுக்கு இன்னைக்கு ஏதோ வில்சன் வழக்கு சொன்னாரு. அது சிவில் கிரிமினல்ன்றது வந்து ஜட்ஜி கேட்கறாங்கல்ல, எப்படி இது கிரிமினல்ல எடுப்பீங்க? ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம், 9 வழக்குகள் அதாவது அமர்வுல வந்துச்சு, மதுரை ஹைகோர்ட்ல வந்துச்சு. அந்த அமர்வுல ஜோதிராமன் அவர்கள் தலைமையில் அதுல வந்து 7 வழக்குகள் CBI கேட்டுதான், மற்றபடி அதுல வந்து நிவாரணம் எல்லாம் கேட்டு வருது. 2 ஜாமீன் வழக்கு, 7 வழக்குகளும் நீதிபதி அமர்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப கட்ட விசாரணையில எப்படி நீங்க கேட்கலாம் CBI, அதனால தள்ளுபடின்றாங்கல்ல. அதே இது வந்து 30ஆம் தேதி. 1ஆம் தேதி நம்ம செந்தில்குமார் ஐயா சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுக்கிறாரு. அதே அந்த அமர்வு இதை எடுக்கக்கூடாது, அமர்வுன்றது ஒண்ணு. ரெண்டாவது எடுத்த பிறகு அவர் என்ன சொல்றாரு, விசாரணை சரியான பாதையில போல நான் SIT உருவாக்குறேன். அங்க வந்து விசாரணை ஆரம்ப கட்டம் CBI ரிஜெக்ட் பண்றாங்க, ஆனா இங்க விசாரணை பத்தவில்லைன்னு SIT கொடுக்குறாரு. பேசலாம். எப்படி இந்த அப்சர்வேஷன் எடுக்க இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தாண்டி திரு அரவிந்த், இப்ப தாவேகா தரப்புல CBI போனதே தங்களுக்கான வெற்றின்றாங்க. விஜய் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு ஒற்றை வரியில போடுறாரு. இது திமுகவுக்கு பின்னடைவு, திமுக இதை சட்ட ரீதியா சரியா கையாளலன்ற விமர்சனம் எல்லாம் இருக்கு. பொலிட்டிக்கலா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது திரு அரவிந்த்? இல்லைங்க, தாவேக்கா CBI கேட்ட மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் உங்க டிவி கொடுத்த ஒரு பேட்டியில கூட தாவேக்கோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனரிஸா கிளாரிஃபை பண்ணாருன்னு நினைக்கிறேன். நாங்க CBI கேட்கல, அதனால இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிக்கு போகணும், சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மானிட்டரிங் அவங்க கேட்டாங்க, அதுதான் நடந்திருக்கு. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வேற எங்காச்சும் போகணும் அப்படிங்கறதா அவங்களோட எண்ணமா இருந்துச்சு. அதனால தான் தமிழ்நாடு போலீஸை தாண்டி அது CBIக்கு போனாங்க. தான் இங்க வந்து ஒரு வெற்றி, மாரல் வெற்றி அப்படிங்கிற நீதி வெல்லும்ன்றார் விஜய். வந்து நீதி வெல்லும் அப்படின்னா CBIக்கு போயிருச்சு, இனி நீதி வெல்லும்னு தானே அதன் பொருள். ஏங்க, அத நீதி வெல்லுங்கிறத நம்ம வரவேற்றாகணும், அனைவரும் அதை சொல்லணும். ஏன்னா 41 பேர் இறந்திருக்காங்க, ஏன் இறந்தாங்க, அதுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது அவங்க குடும்பத்துக்கு சொல்லி ஆகணும். அதனால எந்த அமைப்பு விசாரிச்சாலும் அந்த அமைப்புகள் உண்மையான விசாரணையை அறிக்கையை கொடுத்தாக்கணும். பொலிட்டிக்கலா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, CBI போனங்காட்டி பொதுவாகவே சென்டிமெண்ட் எப்படின்னா, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கறத பல காலங்களில் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் CBIக்கு கேஜ்டு பேரட்ங்கிற ஒரு பேர் வச்சது இதே சுப்ரீம் கோர்ட் தான். அதே சுப்ரீம் கோர்ட் CBI வந்து சமீபத்துல கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து மத்திய விசாரணை அமைப்புகள் வந்து அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும், அவங்களா அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. எனவே இது எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு CBI இந்த வழக்குல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உண்மையே நியாயமாக நேர்மையாக ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாக்கல் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப டிலே ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னா இது பொலிட்டிக்கலா, ஏன்னா 6-8 மாசத்துல நமக்கு எலெக்ஷன் வரப்போகுதுங்க தமிழ்நாட்டுல. இது எவ்வளவு டிலே ஆகுதோ இது பொலிட்டிக்கலா ஒரு இதாயிடும். அதே மாதிரி 2 கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்தாரு வில்சன் சார் பேசினதுக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல அந்த கேஸ் எப்படி PILா வராம அது எப்படி ரிட் பெட்டிஷன் கிரிமினலா மாறுச்சு அப்படிங்கறத மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க, கொடுத்துருவாங்க. ரெண்டாவது இன்னொன்னு வந்து அவர் சொன்னாரு, செந்தில்குமார் 30ஆம் தேதி மதுரை பெஞ்சிலையும் அடுத்த நாள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் வந்துச்சுனாரு. 2 ஒரே நாள் தான் வந்துச்சு. காலையில மதுரை பெஞ்சிலையும், காலையில செட் ஆஃப் கேசஸ் மதுரையிலையும், மதியம் செந்தில்குமார்ட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜ் செந்தில்குமார். 2 ஒரே நாள் தான் இருந்துச்சு, தனித்தனி நாள் கிடையாது. மணி இதை பொலிட்டிக்கலா இப்ப, ஏன்னா அரவிந்த் சொன்ன மாதிரி தேர்தல் நெருங்குது. இப்ப இதெல்லாம் கரூர் சம்பவம் நீதி கிடைக்கணும்ன்றதுதான் எல்லாரோட நோக்கம். ஆனா அதுக்குள்ள அரசியல் இல்லாம இருக்குமா மணி இனிமேல்? விஜயன் ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்னா, இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை, சட்ட பிரச்சனை கிடையாது. திஸ் இஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், நாட் ஜுடிஷியல் ப்ராப்ளம். எலெக்ஷன்ஸ்னு 6 மாதத்தில் இருக்குது. எல்லாரும் இதை அரசியலாக்க தான் பார்க்குறாங்க, எல்லா கட்சியுமே. அதில் வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாக தான் சொல்கிறேன் நான். அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாகவும் திமுக கோட்டை விட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. ரெண்டிலுமே அவங்க வந்து தே ஃபெயில்டு. பொலிட்டிக்கலி இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு என்னோட அசஸ்மெண்ட், இது வந்து விஜய் அரசியல் ரீதியாகவும் அவர்களுக்கு பின்னடைவு, நீதிமன்றத்தில் ஜுடிஷியலாகவும் உங்களுக்கு பின்னாடி. இது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ.
இவங்க இதை ரொம்ப நல்லா டீல் பண்ணி, இன்ஃபேக்ட் வந்து முதலமைச்சர் ரொம்ப சிறப்பாக தான் செயல்பட்டார். அன்று இரவே அங்கே போனார், நிவாரணத்தை கொடுத்தாங்க, எல்லா டாக்டர்ஸும் வந்து மொபிலைஸ் பண்ணாங்க. அவங்க பண்ண ஒரு 2 தப்புன்றது, இவங்களே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சிபிசிஐடிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கணும், ஏன்னா இங்கே தான் போய் முடியும்னு தெரியும். 2வது, அதிகாரிகளை பேசாமல் தடுத்துருக்கலாம். அவர் வந்து அரவிந்த் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குமா, பேசாமலே இருக்க முடியல. தெர் இஸ் அ லக்ஷ்மண் ரேகா. நீங்கள் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அதை தாண்டி போயிடுச்சு. அதுதான் இங்கே வந்து நிற்குது. அதுதான் நான் இதை பார்க்குறேன். ரெண்டா பார்க்கலாம். இப்போ இது அரசியலான்றப்ப ரெண்டாவும் கோட்டை விட்டாங்க. இது அரசியல் ரீதியாகவும் பின்னடைவை ஏற்படுத்தும்ன்றதும் சட்ட ரீதியாகவும் கோட்டை விட்டாங்கன்றதையும் எப்படி? இல்லை, அரசியல் ரீதியாக கோட்டை விட்டார்களா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் உணர்த்தும். ஸோ பாஜக வசம் தாவேகா சென்று விட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை எழ தொடங்கி இருக்கிறது. அது எந்த அளவிற்கு வந்து தாவேகாவிற்கு பின்னடைவு கொடுக்கும் அப்படிங்கிறதையும், அல்லது சிபிஐ வசம் இந்த வழக்கு போனதுனாலேயே அது திமுகவிற்கு பின்னடைவு என்ற வாதத்தையும் தேர்தல் அரசியலில் எப்படியாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் நீதி வெல்லும்னு விஜய் சொல்றாரு. அதுதான் நீதி வெல்லுங்கிறது. அதுதான் சொல்கிறேன், அவர்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல, இப்போ மணி சார் ஒரு கேள்வி கேட்டார்ல, ரொம்ப வேல்டான கேள்வி, நீங்களே சொல்லியிருக்கணும். தட் மீன்ஸ் நீங்கள் தமிழ்நாடு அரசே கோர்ட்டில் வந்து ஒரு வாதம் வச்சிருக்கணும், நாங்கள் வந்து சிங்கிள் பெஞ்சு எடுத்துக்கதா அந்த மாதிரி. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் விஜய் தரப்புலேருந்து? சார் நாங்கள் சிபிஐலாம் கேட்கல சார், எங்களுக்கு அவங்க தான் சிபிஐ கேட்குறாங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சும்மா ஒரு ஓரளவாவது ஒரு வார்த்தையை உங்கள் வழக்கறிஞர்கள் இங்கே சொன்னார்களா? இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறீங்க, சிபிஐ கேட்டால் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு தெரியும். ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் ஒரு வேலையை பண்ணியிருக்கிறீங்க. அப்போ சிபிஐ நீங்கள் கேட்கக்கூடாது, அப்போ உங்களுக்காக வேற யாரோ சிலர் கேட்கணும். அது சிபிஐ வந்த பிறகு நீதி வெல்லும் நீங்கள் நினைச்சுவீங்க, இன்னைக்கு இணையம் முழுக்க கொண்டாடுவீங்க. ரைட், இது ஒரு டிராமா. இன்னும் நான் திருப்பி நீதி வெல்லுன்றது சிபிஐ போனதுனாலேயே நீதியை பெற்று தந்து விடுவார்கள் அப்படி கிடையாது. நீங்க தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து நாங்க விசாரணையிலிருந்து என்ன செஞ்சுக்கிட்டோம், தப்பிச்சிட்டோம், எஸ்கேப் ஆயிட்டோம். அதுதான் நீதி. அவங்கள பொறுத்தவரை அவங்க எஸ்கேப் ஆறதான் நீதி. சிபிஐ அவங்களுக்கு நெருக்கடி தர மாட்டாங்களா? அது இனிமேல் தான் தெரியும். இப்ப இது வந்து ஏதோ என்ன எரியறதுக்கு வந்து என்ன சட்டிக்குள்ள விழுந்த கதை இது. நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இது என்னன்னா, நீங்க எல்லாரும் அதிகாரிகள் ஏன் பேசுனாங்க, அதிகாரிகளுக்கு என்ன இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம், அதே அளவுக்கு பொறுப்பும் அதிகாரமும் யாருக்கு இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டங்களை இயற்றக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. சார், ஹேமா மாலினி தலைமையிலான ஒரு குழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அப்கோர்ஸ் அது யூனியன் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட குழு இல்ல, ஆனா ஆட்சி கட்சியின் குழு. அவங்க வெளிப்படையா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாங்களே, அரசின் பக்கம் தப்புன்னு. சந்தேகம் 5 சந்தேகம்னு பட்டியலே போடுறாங்க. அப்ப சார் நான் என்ன சொல்றேன், ஒரு நாடாளுமன்ற குழு ஒன்று சொல்லுது, இங்க இருக்கக்கூடிய ஆட்சி கட்சியினுடைய மாநில தலைவர் நயனா நாயந்திரன் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாரு, அண்ணாமலை ஒன்று சொல்லுவாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு. எல்லாருக்கும் சொல்ல உரிமை இருக்கிறது. எல்லாரும் ஒருத்தனை போட்டு அடிப்பாங்க, அடி வாங்குறோம் மட்டும் வாயே திறக்க எப்படி? செந்தில், அடுத்தது என்ன? நீதி வெல்லும். ஒரே வார்த்தையில சொல்லுங்க. நீங்களும் விஜய் மாதிரியே சொல்லுங்க. விஜய் இல்லங்க, நீதி எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க. நீதிங்கிறது நிச்சயமாக என்னது, நீதி நிச்சயமாக சிபிஐ விசாரணையில தெரிய வரும். சிபிஐ ஏதோ ஒரு விசாரணையில தெரியும். ஆனா இனியாவது விஜய் வெளியே வரட்டும், வெளியில வரட்டும். வில்சன், இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கமோ காவல்துறையோ ஒரு பக்கமாவே விசாரணை, ஒரு பக்கமாவே கைது, இந்த பிம்பத்தை ஃபுல்லா கட்டி அமைச்சாங்க. அதுல இருந்து இப்போ அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க போது சிபிஐ என்கொயரி அதுதான் உடைய. ஏனென்றால் ஏற்கனவே நம்ம ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமார் வழக்கில் சிபிஐ கொடுத்திருக்காருல்ல. சரி, திருமணி, அடுத்தது என்ன? இல்லை, தன் பக்கம் நியாயம் இருந்தும் திமுக அரசு கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. இனிமேலாவது அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அரவிந்த் சொன்ன பாயிண்ட் தான் கரெக்ட். அதாவது வந்து இது ஃபைனல் ஆர்டர், இது இன்ட்ரீம் ஆர்டர் கிடையாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். அரவிந்த், அடுத்தது இல்லைங்க, அதான் மணி சார் சொன்ன மாதிரி என்னன்னா, காவல்துறை வந்துங்க சிபிஐல நான் ஒரே ஒரு 1 மினிட் இருக்கேன். சிபிஐல எஸ்பி ரேங்க்கு மேல இருக்கிற 97-98% ஆஃபீஸர் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க தான். ஸ்டேட்ல இருந்து டெபுடேஷன் போவீங்க தான் சிபிஐ. சிபிஐக்குன்னு தனி கேடர்லாம் கிடையாது எஸ்பிக்கு மேல. அதனால காவல்துறை வந்து கொஞ்சம் இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு முறையும் சிபிஐ வழக்குன்னு மக்கள் கோர்ட்டுக்கு எடுத்து போறதால விசாரணை அமைப்புகள் தனிப்பட. அதே மாதிரி எதிர்கட்சியா இருக்கும்போது சிபிஐ ஆதரிப்பதும், ஆளுங்கட்சியா இருக்கும்போது சிபிஐ எதிர்ப்பதும் இது முதல்ல. இதுக்கு முன்னாடி இபிஎஸ்க்கு எதிரான ஒரு வழக்கு வந்து சிபிஐ கொடுக்கும்போது இபிஎஸ்ஏ அதை போய் சேலஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு. எனவே நம்மளோட விசாரணை அமைப்புகள் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சாவே மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வந்துடும். நன்றி. விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது